எனக்கு வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அதாவது நிறைய ஃபுட் சாப்பிடு அடுத்த நாள் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கிரேவிங்கை வந்து என்னால் இது பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஸோ முதல்ல உங்களுக்கு ஏன் இந்த கிரேவிங் வருதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் சொல்கிற கிரேவிங்ன்றது ஒரு சிம்டம், அதோட காஸ் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி அ காஸ், அதாவது ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிசிஓடின்னு சொல்லுவோம், அதாவது விமனுக்கு வந்துட்டு யங் விமன் இப்போ நாங்கள் பார்க்குறோம் 10 பேரில் 5 பேருக்கு பிசிஓடி இருக்குது. அவங்க அது இட்ஸ் அன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இட்ஸ் அ கண்டிஷன். ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் கிரேவிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிம்டம் எதனால் வருது, இவ்வளோ சுகர் கிரேவிங் எனக்கு எதனால் வருது, எனக்கு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா என் பாடியில், இல்லை வந்துட்டு எனக்கு வேறு ஏதாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இட் இஸ் ஜஸ்ட் மை பிஹேவியர், எனக்கு ஜஸ்ட் பிடிச்சிருக்கு அதனால நான் சாப்பிட்றேன்னா அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறமா தான் அது என்னன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ சுகர் கிரேவிங்கை நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம் இல்லை அதுக்கு ஏதாவது டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சிம்பிள் சுகர்ஸ், அதாவது ஜூஸஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே அன்ஹெல்தி, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதிலிருந்து நேச்சுரல் சுகர் இருக்குது, லைக் ஃப்ரூட்ஸ், ரைட்? ஃப்ரூட்ஸில் ஃப்ரக்டோஸ் இருக்குது, நேச்சுரல். இது வந்துட்டு அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது டேட்ஸு, அத்திப்பழம், ரேசன்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து உங்களோட சுகர் கிரேவிங்ஸை நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். சுகர் கிரேவிங்க்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் டயட் இல்லை, வெறும் கார்போஹைட்ரேட் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக சுகர் கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ப்ராப்பராக ஒரு டயட்டிஷியனை பார்த்துட்டு ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாத்தையும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா சுகர் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக குறையும்.